ஓம் சாந்தி 31/1/2024 சாக்கார முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, இப்போது நீங்கள் சாந்தி மற்றும் சுகத்தின் சிகரத்திற்கு செல்ல வேண்டும். அதனால் தன்னுடைய சுபாவம் மற்றும் பண்புகளை சீர்திருத்திக் கொண்டே செல்லுங்கள். தங்களுடைய சுபாவம் மற்றும் நடத்தையை திருத்திக் கொண்டே செல்லுங்கள். பழையதை மாற்றம் செய்யுங்கள். கேள்வி: புத்தி சதா புத்துணர்ச்சியுடன் இருப்பதற்கான யுக்தி என்ன? புத்தி எப்போவுமே சதா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அதற்கான யுக்தி என்ன? பதில்: பாபா என்ன சொல்கிறாரோ அதை சிந்தனை செய்யுங்கள். விசார் சாகர் மந்தனை செய்வதனால், அதாவது ஞானத்தின் அல்ல, கடையக்கூடிய அந்த ஒரு பழக்கத்தை செயலில் கொண்டு வரணும். அப்படி செய்யும் பொழுது புத்தி சதா புத்துணர்ச்சி உள்ளதாக ஆகிவிடும். யார் சதா புத்துணர்ச்சியுடன் இருக்கிறார்களோ அவர்கள் மற்றவர்களுக்கும் சேவை செய்ய முடியும். அவர்களின் சக்தி சதா சார்ஜ் ஆகிக்கொண்டே இருக்கும். ஏனென்றால் விசார் சாகர் மந்தன் செய்வதால் சர்வசக்திவான் தந்தையுடன் தொடர்பு இணைக்கப்பட்டதாக இருக்கும். பகவானுடைய மகா வாக்கியம் இல்லையா? ஆகவே அந்த சிவ தந்தையினுடைய மகா வாக்கியத்தை நினைவு செய்யும் பொழுதே, அதை விசார் சாகர் மந்தன் செய்யும் பொழுதே தந்தையோட நம்ம தொடர்பு ஏற்படுத்தி கொள்ள முடியும். அதனால் புத்தி எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்க போகுது. பாடல்: கண்ணில்லாதவர்களுக்கு வழிகாட்டுங்கள் பிரபுவே. ஓம் சாந்தி. தூய்மை, சுகம், சாந்தியின் ஆஸ்தியை நீங்கள் இந்த நேரத்தில் தான் பெறுகிறீர்கள். மகிமை அனைத்தும் இந்த புருஷோத்தம சங்கம் யுகத்துக்கு தான். இது கல்யாணக்காரி யுகம் என சொல்லப்படுகின்றது. கலியுகத்துக்கு பிறகு சத்தியுகம். அது சுகத்தின் டவராகும். சாந்தியின் டவர் மேல் இருக்கிறது. இங்கு இருப்பது துக்கத்தின் டவராகும். இங்கே அளவற்ற துக்கம். அனைத்து துக்கங்களும் வந்து ஒன்றாக சேர்ந்துள்ளன. இப்படி சொல்கின்றனர் இல்லையா? துக்கத்தின் மலைகள் விழுகின்றன என்று. நிலநடுக்கம் ஏற்பட்டால் எவ்வளவு ஐயோ ஐயோ என கூக்குரலிடுகின்றனர். இப்போது உங்களுக்கு ஞானத்தின் 3வது கண் கிடைத்துள்ளது. சிந்தனை செய்து பாருங்கள். எவ்வளவு ஏராளமான ஆத்மாக்கள். எப்படி மீன்களின் பொம்மை ஒன்று உள்ளது. நூலில் இதுபோல் கீழே இறங்குகிறது. இதுவும் அது போன்றதாம். நாமும் கூட டிராமாவின் கயிற்றில் கட்டப்பட்டிருக்கிறோம். இப்படியே இறங்கி இறங்கியே கல்பம் முடிவடைந்துள்ளது. பிறகு நாம் மேலே செல்கின்றோம். நீங்கள் அனைவரும் ஆசிரியர்கள். ஆசிரியர் உங்களுக்கு படிப்பு சொல்லி தந்து தமக்கு சமமாக ஆசிரியராக ஆக்குகிறார். குருவாக ஆக வேண்டும் என்பதில்லை. நீங்கள் ஆசிரியராகிறீர்கள். குருக்கு ஆசிரியருக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. சிஷ்யர்கள் குருவை தான் நினைக்கிறாங்க. ஆனால் ஆசிரியர் அப்படி இல்லை. மாணவர்களுக்கு பாடத்தை கற்றுக் கொடுத்து தன்னை விடவும் உயர்வானவர்களாக ஆக்கக்கூடியவர்கள் ஆசிரியர்கள். பகவான் ராஜயோகத்தை கற்றுத்தருகின்றார். நீங்கள் அனைவருக்கும் ராஜயோகத்தை கற்றுத்தருகிறீர்கள். பிறகு சென்று விடுவீர்கள். சாந்தி வேண்டும் என்று கேட்பவர்களுக்கு நீங்கள் புரிய வைக்க வேண்டும். இவர் சொல்வது மிகச் சரியானதான் என்று அநேகர் புரிந்து கொண்டும் உள்ளனர். குமாரிகள் மூலம் பீஷ்ம பிதாமகர் போன்றவர்கள் மீது ஞான பானம் எழுதப்பட்டது என்று எழுதப்பட்டுள்ளது. மற்றபடி அர்ஜுனன் பானத்தை எய்தான், கங்கை வெளிப்பட்டது என்பது கிடையாது. இங்கிருந்து கங்கை வெளிவந்தது என்று இப்படி விஷயங்களை கேட்டு சொல்லிவிடுகின்றனர். கௌமுக்கூட உருவாக்கி உள்ளனர். பசுவின் வாயிலிருந்து தண்ணீர் வருவதை போன்று உருவாக்கி உள்ளனர். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது,
பாபாவிடமிருந்து உதவி பெறுவதற்காக நன்றாக முயற்சி செய்யுங்கள். ஆசிரியராகி மற்றவர்களுக்கு ராஜயோகம் கற்றுக்கொடுங்கள். வழிகாட்டியாகி அனைவருக்கும் வழிகாட்டும் சேவை செய்யுங்கள். 2வது, சர்வ சக்திவான் பாபாவின் நினைவின் மூலம் தனது பேட்டரியை சார்ஜ் செய்ய கூடிய நேரம் இந்த நேரம், ஆகவே சார்ஜ் செய்ய வேண்டும். பாபாவிற்கு உறுதிமொழி கொடுத்த பிறகு ஒருபோதும் காமச்சிதையின் ஆசனத்தில் அமரக்கூடாது. வரதானம்: சேவை உணர்வினால் நிரம்பியவராகி ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் பிராப்தியின் பலனை அனுபவம் செய்விக்கக்கூடிய உண்மையான சேவாதாரியாகுக. சேவை உணர்வினால் நிரம்பியவராகி ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் பிராப்தியின் பலனை அனுபவம் செய்ய வைக்கக்கூடிய உண்மையான சேவாதாரியாகுக. விளக்கம்: யார் ஒவ்வொரு ஆத்மாவிற்காகவும் சதா சுப பாவனை சிரேஷ்ட விருப்பம் வைக்கிறாரோ அவர்தான் உண்மையான சேவாதாரி ஆவார். அவர் வெறுமனே சொற்பொழிவாற்றுவது மட்டுமில்லை, ஆனால் சேவை உணர்வின் மூலம் அனைவருக்காகவும் குஷியின் பாவனை, சக்திகளின் பிராப்திக்கான பாவனை, ஊக்கம் உற்சாகத்தை அதிகரிப்பதற்கான பாவனை வைத்து சகயோகத்தின் அனுபவம் செய்விப்பார். சேவை மூலம் அவர்களுக்கு பிராப்திகளின் பலனை அனுபவம் செய்விப்பதுதான் உண்மையான சேவையாகும். அத்தகைய சேவையில் தபஸ்யா நிறைந்திருக்கும். ஸ்லோகன்: பாபாவின் ஆசீர்வாதங்களை பெற வேண்டுமென்றால் அன்பானவராக, நல்ல குழந்தையாக, கட்டளைப்படி நடக்கும் குழந்தையாக ஆகுங்கள். பாபாவினிடமிருந்து ஆசீர்வாதங்களை பெற வேண்டுமென்றால் அன்பானவராக, நல்ல குழந்தையாக, கட்டளைப்படி நடக்கும் குழந்தையாக ஆகுங்கள். இன்றைய அவ்யக்த அமைதியின் மூலம் டபுள் லைட் பரிஷ்தா ஸ்திதியை அனுபவம் செய்வதற்கான மகாவாக்கியம்: எவ்வளவுக்கெவ்வளவு நீங்கள் உள்முக நோக்குள்ளவராக இனிய அமைதி சொரூபத்தில் நிலைத்து கொண்டே செல்வீர்களோ அவ்வளவு கண்களின் பாஷை, பாவனையின் பாஷை மற்றும் சங்கல்பங்களின் பாஷையை சகஜமாக புரிந்து கொள்ள முடியும். இந்த பாஷைதான் ஆன்மீக யோகி வாழ்க்கையின் பாஷையாகும். உங்கள் அமைதி சக்தி அறிவியலை விடவும் உயர்ந்ததாகும். எப்படி அறிவியல் பிரத்யக்ஷ நிரூபணத்தை காட்டுகிறதோ அதே போன்று அமைதி சக்தியின் நடைமுறை நிரூபணம் உங்கள் அனைவரின் டபுள் லைட் பரிஷ்தா வாழ்க்கை. எப்போது இந்த அனைத்து நடைமுறை நிரூபங்களும் காணப்படுகிறதோ அப்போது விரும்பாமலே கூட அனைவரின் பார்வையும் செல்லும் மற்றும் ஜெயா ஜெயா என்ற வெற்றி முழக்கத்தின் முரசு கொட்டும். அதனால் பாபா அமைதி சக்தியினுடைய மகத்துவத்தை நல்லா புரிஞ்சுக்காங்க. அமைதியினுடைய சக்தியை அதிகப்படுத்தி கொள்வதற்காக முயற்சி செய்து அமைதி சக்தியினுடைய அந்த ப்ராக்டிக்கல் ப்ரூஃபை அனைவருக்கும் நீங்கள் காட்டக்கூடிய டபுள் லைட் பரிஷ்தா வாழ்க்கை வாழ வேண்டும் அப்படிங்கிறாரு. நல்லது. இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம், ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.